கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை கலாத்தியர் அதிகாரம் 6 வசனம் 10. ஆகையால் நமக்கு கிடைக்கும் சமயத்திற்கு தக்கதாக யாவருக்கும் விசேஷமாக விசுவாச குடும்பத்தார்களுக்கும் நன்மை செய்ய கடவோம். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நன்மை செய்கிறவர்களாய், கர்த்தர் எப்படி இந்த உலகத்தில் மனிதனாய் வந்தபோது நன்மை செய்கிறவராக இருந்தாரோ, தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் இரக்கமுள்ளவராய் அன்புள்ளவராய் காணப்பட்டாரோ, அவருடைய பிள்ளைகளாகிய நாமும் அன்புள்ளவர்களாய் இரக்கமுள்ளவர்களாய் அநேகருக்கு நம்மால் முடிந்த உதவிகளை செய்து நன்மை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். நமக்கு தீமை செய்கிறவர்களுக்கும் நன்மை செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும். நீ தீமையை நன்மையினாலே வெல்லு என்று வேத வார்த்தை சொல்லுகிறது. ஆகவே நன்மை செய்வதில் நாம் சோர்ந்து போகாமல் இருப்போம். நாம் நன்மை செய்வதில் தளர்ந்து போகாமல் இருப்போமானால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். ஆகையால் நமக்கு கிடைக்கும் சமயத்திற்கு தக்கதாக யாவருக்கும் விசேஷமாக விசுவாச குடும்பத்தார்களுக்கும் நன்மை செய்ய கடவோம் என்று வேத வார்த்தை சொல்லுகிறது. நாம் யாவருக்கும் நன்மை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். விசேஷமாக விசுவாச குடும்பத்தார் கர்த்தரை அறிந்தவர்கள் கஷ்டப்படும் போது, கர்த்தரை ஏற்றுக்கொண்டு கர்த்தருக்காக வாழ்கிறவர்களுடைய வாழ்க்கையிலே போராட்டங்கள் வரும்போது நம்மால் முடிந்த உதவிகளை செய்து அவர்களை விசாரித்து அவர்களுக்கு நன்மை செய்யும்போது கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். ஆகவே எப்பொழுதும் நன்மை செய்வதில் சோர்ந்து போகாமல் இருப்போம். நன்மை செய்ய உனக்கு திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே என்று வேத வார்த்தை சொல்லுகிறது. ஆகவே நன்மை செய்ய நமக்கு திராணி இருக்குமானால், வாய்ப்புகள் இருக்குமானால், நன்மை செய்வதில் நாம் சோர்ந்து போகாமல் இருக்க வேண்டும். யாக்கோபு 4:17 ஆதலால் ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாயிருந்தும் அதை செய்யாமல் போனால் அது அவனுக்கு பாவமாயிருக்கும் என்று சொல்லப்பட்டுள்ளது. நன்மை செய்ய நாம் அறிந்திருக்கிறோம். நம் கர்த்தர் நன்மை செய்கிறவராக இருந்து நமக்கு கற்று தந்திருக்கிறார். ஆகவே நாம் அறிந்திருந்தும் செய்ய வேண்டிய சூழ்நிலைகளிலிருந்தும் திராணி இருந்தும் அதை நாம் செய்யாமல் போவோமானால் அது நமக்கு பாவமாயிருக்கும். ஒரு சகோதரனாவது சகோதரியாவது வஸ்திரம் இல்லாமல் அனுதின ஆகாரம் இல்லாமல் இருக்கும்போது உங்களில் ஒருவன் அவர்களை நோக்கி, நீங்கள் சமாதானத்தோடே போங்கள், குளிர்காய்ந்து பசியாருங்கள் என்று சொல்லியும் சரீரத்திற்கு வேண்டியவைகளை அவர்களுக்கு கொடாவிட்டால் புரோஜனம் என்ன என்று வேத வார்த்தை சொல்லுகிறது. ஆகவே நாம் கிரியையினாலே நம்முடைய விசுவாசத்தை அதிகரிப்போம், நன்மை செய்வோம், கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து நாம் பிறருக்கு நன்மை செய்யத்தக்கதான இருதயத்தை நமக்கு தந்து நம் மூலமாக கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட நம்மை பயன்படுத்துவாராக. ஆமேன். ஜெபம். எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே, இந்த நாளையும் நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு ஜீவனை தந்த உம்முடைய அன்பிற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நாங்கள் தியானித்த வார்த்தையின்படியே நாங்கள் ஒவ்வொரு நாளும் உமக்கு பிரியமாய் வாழ, உமக்கு உண்மை உள்ளவர்களாய் வாழ நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கின்றோம். நன்மை செய்கிறதிலே நாங்கள் சோர்ந்து போகாமல் உம்மை போல உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் நீர் இறங்குகிறது போல எங்களால் முடிந்த மட்டும் நன்மை செய்கிறவர்களாய் நாங்களும் வாழ எங்களுக்கு நீர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கின்றோம். எங்களை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கின்றோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.